உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் கொடுக்குறோம். அது இல்லாமல் ராத்திரியோ 9லேருந்து 9:30 வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசி பிரார்த்தனை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமையும் நிச்சயமாக ஒரு 5லேருந்து 7 மணி வரைக்கும் தமிழ்லேயும், காலையில் 9லேருந்து 11 மணி வரைக்கும் ஹிந்திலையும் பேசுகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தினமும் காலையில் இந்த மெசேஜ் கேட்குறது, நைட்டை முடிஞ்சால் அந்த மெசேஜ் கேட்குறது, பிரார்த்தனையில் பங்கு பெறுறது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பங்கு பெற்றிங்கன்னா நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, நேற்று கூட நேற்று ஈவினிங் பேசின போது எல்லா மெம்பர்ஸும் பேசினாங்க, எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருக்கும் பயங்கர தெளிவு கிடைக்கிது. ஒரு 6 மாதம் ஆகும்போது தான் எக்கச்சக்கமான தெளிவு கிடைக்குது. அதனால் பிகினிங்கில் ஒன்றும் புரியலனாலும் ஒரு 6 மாதம் ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய வித்தியாசம் உங்கள் சிந்தனையில் வரும். அடுத்த 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும், பெரிய மாற்றம் வரும். நிச்சயமாக நம்புங்க. பெரிய மாற்றம்னா சாதாரண மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த மாற்றத்துக்கு தான் நம்ம எங்கெல்லாமோ ஓடுறோம். எங்கெல்லாமோ ஓடி எதெல்லாமோ காசு கொடுத்து எதெல்லாமோ ட்ராமா பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? அந்த ட்ராமாலாம் போகிறோம். நேற்று அதை பற்றி ரொம்ப பேசணும். அதாவது இவ்வளோலாம் மூடநம்பிக்கை பண்ணி, இவ்வளோலாம் ஏமாற்றி நம்மக்கிட்ட அந்த பணத்தை வாங்கி கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்தபடி கேட்கலாம், வீட்டில் உட்காந்தபடி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆசை யாருக்கும் இல்லை. நிறைய பேருக்கு இல்லை. 90% இருக்காது. நிச்சயமாக 10% இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவில் 14 கோடி ஆகுது. கம்மி கிடையாது. 10% அவங்க கம்மி கிடையாது. 14 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. அந்த 14 கோடி ஜனங்களை நம்ம எப்படி தான் அட்ராக்ட் பண்ணுறோம்? ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணுறோம், எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசுகிறோம். அதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம், இந்த விஷயம் பரவணும். ஏன்னா என்ன காரணம்னா, இங்கே யாரையும் ஏமாற்றலை பாருங்கள். ஒரு ஆளை கூட நம்ம ஏமாத்துகிற வேலையே கிடையாது. பணம் யாருக்கிட்டையும் வாங்கலை. எந்த விதமான ஒரு பைசா கூட நம்ம வாங்கலை. நம்ம எல்லா செஷன்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகள் கிடைக்குது இல்லையா? அப்புறம் அவங்கள நம்ம எந்த விதத்துலேயும் துன்புறுத்தலை, எந்த விதத்திலும் வேதனைப்படுத்தலை. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையாக சொல்லிகிட்ருக்குறோம், தெளிவாக சொல்லிகிட்ருக்குறோம். இந்த பஞ்சாங்கத்திலேருந்து ஜாதகத்திலேருந்து எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மதத்தையும் சரி தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரும் இதை பண்ணல பாருங்கள். எல்லோரும் மதத்தை கொண்டாடினாங்களே தவிர மதத்தை தெளிவாக சொல்லி கொடுக்கல. உதாரணத்துக்கு இந்துயிசம் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்துயிசம் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம சைவம் வைணவம் சொல்லியிருக்கோம். சைவம் வைணவம் தான் இருக்குது, இந்துயிசம்னு கிடையாது. இந்துயிசம் ஒரு இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தது பேர். அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது நம்மளை ஜனங்களை பிரிக்கிறதுக்காக, இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை பிரிக்கிறதுக்காக கொண்டு வந்த பேர். சைவம் வைணவம் தான் ஆக்சுவலாக சமயங்கள். இந்த சமயங்களை தான் கொண்டாடணும். அதே மாதிரி கிறிஸ்துவம்னா என்ன அதையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்குறோம். புத்திசம், ஒரு ஜெயினிசம் என்னன்னு சொல்லிக் கொடுக்குறோம். சிக்கிசம் என்னன்னு தெரியும். எல்லா விஷயங்களும் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது
மூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் எல்லா மதங்களுடையும் விஷயங்களை தெளிவாக சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம். அப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய தெளிவு கிடைக்கும். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் தேவையில்லாத இடத்துல இவ்வளோ வருஷங்களும் நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ வருஷங்களும் எங்கெங்கே போனோம், என்னென்ன கேட்டோம், என்னென்ன செஞ்சோன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் என்ன விளைவுகள் வந்ததுன்னு பாருங்கள். வெளி செயல்களால் எந்த விளைவுகளும் வராது. நல்லா புரிஞ்சுங்க. வெளி செயல்களால் எந்த விளைவும் வாழ்க்கையில் வராது. நம்ம நினச்சிட்ருக்குறோம் வெளி செயல்களால் போய் செய்கிற சடங்கு சம்பிரதாயத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வரும், வராது. எங்கே மாற்றம் வரும்? மனதில் மாற்றம் வந்தால் தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். மனதில் மாற்றம் வர வேண்டும். மனதில் சிந்தனையில் மாற்றம் வர வேண்டும். வெறும் தியானம் பண்ணுறது கூட கிடையாது, யோகாலாம் கிடையாது. பாருங்கள், யோகா பண்ணால் என்ன ஆகும்னா நல்ல உடற்பயிற்சி அது, ரைட்டுங்களா? அதுக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது. தியானம் பண்ண உட்காந்தேன்னா நிச்சயமாக மனசுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி அது, ஓகே? அது பயிற்சி. ஆனால் கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கடவுளுக்கும் நமக்கு எப்போ சம்மந்தம் வருதுன்னா சிந்தனையை மாற்றும்போது தான், சிந்தனையை தூண்டும்போது தான், சிந்தனையை கடவுள் பக்கம் திருப்பும்போது தான், சிந்தனையில் நம்ம பல விஷயங்களை யோசிக்கும்போது தான், சிந்தனையில் நம்ம பல விஷயங்களை பாகுபடுத்தி பார்க்கும்போது தான், சிந்தனையில் நம்ம தெளிவு கிடைக்கும்போது தான் கடவுளை பார்க்க முடியும். அப்போது சிந்தனையில் என்ன ஆகுது? நம்ம செய்கிற மூட நம்பிக்கைகள், நமக்கு உதவி இல்லாத காரியங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும். இது வேஸ்ட்டு, இங்கே போவானா, இது செய்ய வேணாம், தெளிவாக தெரியும். அப்போ நீங்கள் சடனாக செய்யாமல் இருக்கும்போது மற்றவங்க பார்த்துட்டு என்ன மெண்டல் ஆகிட்டியான்னு தான் கேட்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. சரியான மெண்டல் ஆகிட்டேன்னு சொல்லணும். நீங்கள் மெண்டல் ஆகிட்டிங்களான்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஆமாம் சரியான மெண்டல் ஆகிட்டேன், அப்போ தான் மென்டல் சரியாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். மென்டல்னால் தப்பு கிடையாது. மென்டல்னால் மென்டல் மைண்டு அழகாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் சரியான மெண்டல் ஆனன்னு சொல்லுங்கள். அவங்க தான் மெண்டல் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம மென்டலாக இருக்கிறோம், நல்லது தான். அதனால் மென்டல் எபிலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு மென்டல் எபிலிட்டி இருக்குது, தப்பு கிடையாது. மென்டல்னு சொல்லி நிறுத்தக்கூடாது, மென்டல் எபிலிட்டி வருது. அப்போது நீங்கள் இது கேட்டிங்கன்னா மென்டல் எபிலிட்டி வருது, இதில் தப்பே கிடையாது. நம்ம யாரையும் ஏமாற்றலை, எந்த விதத்துலையும் பணத்தை பிடுங்கலை, யாரையும் ஏமாற்றி டைம் வேஸ்ட் பண்ணல. ஒருத்தர் 12 மணி நேரம் ராத்திரியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அதை ஒத்துக்கிறாங்க நம்ம ஜனங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு 2 மணி நேரம், இந்த டைம் வேஸ்ட்டுக்கே லோன்னு கத்துறாங்க. எனக்கு அதுதான் அதிசயமாக இருக்குது. ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் வீண் பண்ணுறோம். ராத்திரி ஃபுல்லாக இருந்தோன்னா அடுத்த நாளெல்லாம் அவுட்டு, எல்லாம் டயர்டாக இருக்கும் இல்லையா? எவ்வளோ நாள் அப்போ வேஸ்ட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் பண்ணி ஆனால் பிரயோஜனம் இருக்கா? அதுவும் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு காலையில் ஒரு 5-10 நிமிஷம் மெசேஜ் இது கேட்குறதுல, அப்புறம் ராத்திரி அரை மணி நேரம் கேட்குறதுல, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கேட்குறதுல ஒரு 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 கெடுதலும் கிடையாது. ஆக்சுவலாக நன்மை மட்டும்தான். உங்கள் மைண்ட் ரொம்ப தெளிவடையும். நிறைய விஷயங்கள் புரிய ரொம்ப தெளிவுக்கு வருவீங்க. சரியான தெளிவுக்கு வரும்போது வாழ்க்கையில் நன்மை நடக்கும். சரியான தெளிவுக்கு வரும்போது தான் கடவுள் செயல்பட தொடங்குவார். அப்போ தான் கடவுளுடைய பேச்சு கேட்கும், கடவுள் வழி நடத்துவார், கடவுள் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் நினைப்பீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் நினைப்பீங்க, ஏதோ எனக்கு தோணிச்சு, அப்படிலாம் கிடையாது. ஏதோ எனக்கு தோணிச்சு இதெல்லாம் சரியில்லை, அப்படி கிடையாது. 6 மாதம் கழிச்சா கடவுள் பேச தொடங்கிட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் உள்ளேருந்து. வேணாம்ப்பா, அது வேணாம், இது வேணாம், இது சரியில்லை, இந்த இடத்துக்கு போய் உனக்கு என்ன பிரயோஜனம் கிடச்சிது, எல்லாமே கேட்பார் பாருங்கள். அது அவர் கேட்குறது தான் உள்ளேருந்து. அவர் சத்தத்தை தெளிவாக கேட்க தொடங்குங்க, ரொம்ப தெளிவாக பேச தொடங்குவார். ஏன்னா உங்கள் மைண்டு தெளிவான உடனே தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த சத்தம் வெளியே வருது. ஏன்னா இது வரைக்கும் என்னாச்சுன்னா அந்த சத்தத்துக்கு மேலே இந்த கெட்ட சக்தியோட சத்தம், இந்த உலக சத்தம் மூடிடுச்சு. அதை தெளிவு பண்ணும்போது, நீங்கள் கிளியர் பண்ணும்போது அவரோட சத்தம் ரொம்ப தெளிவாக கேட்கும். அதனால் என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், நன்மைகள் வரும். இதுதான் மைண்ட் ரினிவல் ப்ரோக்ராம். இது எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. நம்ம 20 வருஷமாக ரிசர்ச் பண்ணது, 22 வருஷமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்ருக்குறோம். அது இல்லாமல் நமக்கு மைண்ட் அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. அதாவது நம்ம எந்த மதத்தையும் கீழே போடலை, யாரையும் புண்படுத்தலை. ஆனால் எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம்.
ஒரு மதத்தில் பேசாமல் எல்லா மதத்தில் உட்காந்துட்டும் பேசுகிறோம். அதனால் இதை சரியாக கேட்டிங்கன்னா பெரிய வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.